4ஆம் இடத்துல சனி பகவான் வருகிற போது அது வந்து மாத்ரு ஸ்தானம் பேர். அப்போ அம்மாவுக்கு ஏதோ ஒரு மனக்குறை வீட்டில் இருந்துகிட்டே இருக்கும். மனைவியவும் தாயவும் பேலன்ஸ் பண்ணுறது பல தனுசு ராசிக்காரங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் பாடத்தை படிக்கிறீங்களோ, ஒரு முறைக்கு 2 முறை படிங்க, பாடம் நல்ல மனசில் பதியும். இந்த சனி பகவான் கர்மஸ்தானத்தை பார்க்க போறாரு. வேலை வந்து இது வரைக்கும் எனக்கு நிரந்தரமாக இல்லைங்கிறவங்களுக்குலாம் வேலை நிரந்தரமாகும். அந்த மகர ராசிக்கு அஷ்டமஸ்தானம் சூரியனுடைய வீடு சிம்மம். அதனால அப்பாவோட பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஜாப் சம்பந்தமா எந்த முயற்சி வேணா எடுக்கலாம் சார். இதுக்கு முன்னால எனக்கு சரியா வேலையே கிடைக்கல, எனக்கு ஒரு பிரச்சனையாவே இருந்துச்சு அப்படிங்கிறவங்க இப்போ முயற்சி எடுத்து பார்க்கட்டும். எந்த ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடும்போது மட்டும் ஷரத்துக்களை படிச்சுட்டு தான் கையெழுத்து போடணும், அவசரப்படக்கூடாது. கும்பராசிக்காரங்களுக்கு இப்ப என்ன ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னா, சனி பகவான் ஜென்மத்தை விட்டு விலகுகிறார். நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சுட்டாங்க. இந்த மீன ராசியில பாத்தீங்கன்னா சனி பகவான் இப்பொழுது கும்பத்திலிருந்து மீனத்துக்குள்ளதான் வந்து உட்கார்ந்துருக்கார். இவர்களுடைய ராசியிலேயே குரு பகவான் உடைய ராசி அது, அந்த ராசியிலேயே இந்த சனி பகவான் வந்து உட்கார்ந்துருக்கிறார். தனுசு ராசி நேயர்களுக்கு சனிப்பெயர்ச்சி 2026 என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் தரப்போகுது? தனுசு ராசிங்கிறது தர்மத்தை நம்பக்கூடிய ராசி. 4 பேருக்கு உதவி செய்யணுங்கிற எண்ணம் உடையவர்கள். ஏன் தர்மத்தை நம்பக்கூடிய ராசின்னு சொல்றேன்னா, காலபுருஷ தத்துவத்துடைய தர்ம ராசி தனுசு ராசி. போன பிறவியில பண்ணின நிறைய புண்ணியங்களின் காரணமாக தான் இப்போ பிறக்கிறாங்க. ஆனால் இவங்களுக்கு இருக்கக்கூடிய 3 நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா கர்ம நட்சத்திரம்னு பேர். அப்போ கர்மாவை கழிக்க பிறந்தவர்கள். இப்போ ஒரு கஷ்டம் இவங்க வருது அப்படின்னு சொன்னால் அந்த கஷ்டத்தை வச்சு இவங்க கலங்கக்கூடாது. ஏன்னா இவர்கள் இருக்கக்கூடிய கொஞ்சம் நெஞ்ச கர்மாவையும் இந்த பிறவியில் கழிச்சிருவாங்க. கழிச்சிட்டாங்கன்னா இவர்களுக்கு வாழ்க்கையில் அடுத்தடுத்த பிறவிகள் எல்லாம் மிக நன்றாக அமையும் என்பதுதான் கணக்கு. இப்போ தர்ம ராசியில இருக்கக்கூடிய இவர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி. இதுவரைக்கும் 3ஆம் இடத்தில் இருந்த சனி அர்த்தாஷ்டம சனி. இந்த அர்த்தாஷ்டம சனி காலத்தில் எவ்வளவுக்கு எவ்வளவு பொறுமையாக இவர்கள் நடந்துக்கிறாங்களோ அந்த அளவுக்கு வெற்றி. இப்போ நீங்கள் தனுசு ராசின்னு எடுங்க. தனுசு ராசியில் பார்த்தீங்கன்னா மூலம், பூராடம், உத்திராடம் 3 நட்சத்திரங்கள் இருக்கு. தனுசு ராசியில தான் மகாபாரத போர் நடந்தது அப்படின்னு சொல்றோம். அந்த ராசியில தான் கீதையை வந்து கண்ணன் வந்து உபதேசம் செய்தார் அப்படிலாம் பேசுகிறோம். அவ்வளவு நிறைய தர்ம விஷயங்களும் உண்டு, போர்க்களமும் உண்டு. அது தனுசு ராசி காட்டுது. அப்போ நிறைய போராட்டங்கள் இவங்க வாழ்க்கையில் இருந்துகிட்டு தான் இருக்கும். நீங்கள் தனுசு ராசிக்கு போய் இது தர்ம ராசின்னு போட்டோம்னு சொன்னோம்னா பின்னூட்டத்தில் நம்ம மக்கள் கருத்தை பதிவிடுவாங்க. என்ன சார் வாழ்க்கையே பிரச்சனையாக இருக்குது, எங்களுக்கு போய் நல்ல வாழ்க்கைங்கிறீங்களே அப்படிலாம் சொல்லுவாங்க. ஏன்னா அவ்வளவு பிரச்சனைகளை இவங்க அனுபவிக்கிறோம் கர்ம நட்சத்திரம் இருக்கிறதுனால. அப்படி ஒரு கணக்கு. அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா, தனுசு ராசியில் பிறந்தவர்கள் ஸ்ரீராமனை எப்போதும் வழிபட்டுக்கிட்டே இருக்கும். ஸ்ரீராமஜெயம்ங்கிறது சொல்லணும். ஒரு வீட்டில் ஒரு கணவன் மனைவி பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீட்டில் வந்து ஒரு நன்மை நடக்கணும் அப்படின்னு சொன்னால் ராமபிரானை வழிபடணும். ராமபிரான் கணவன் மனைவியை பிரிஞ்சு இருந்தவர் தானே அப்படின்னு சொல்லக்கூடாது. பிரிவை கூட மீண்டும் அவர்கள் சேரக்கூடிய ஒரு அமைப்பு வந்துச்சு. ராமபிரான் வழிபாடு பெரிய வெற்றியை உங்களுக்கு தருது. அதனால தான் ஆஞ்சநேயர், தனுசுவிலே பிறந்த ஆஞ்சநேயர் ராமபிரானை வழிபட்டார். இந்த அர்த்தாஷ்டம சனி வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சொல்ல வேண்டியது உங்களுடைய படிப்பில் அதிகம் கவனம் செலுத்துங்க அப்படின்னு மாணவர்களுக்கு சொல்லணும். எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் பாடத்தை படிக்கிறீங்களோ, ஒரு முறைக்கு 2 முறை படிங்க, பாடம் நல்ல மனசில் பதியும். இந்த சனி பகவான் கர்மஸ்தானத்தை பார்க்க போறாரு. நல்ல ஜாப் அமையும். வேலை வந்து இது வரைக்கும் எனக்கு நிரந்தரமா இல்லைங்கிறவங்களுக்குலாம் வேலை நிரந்தரமாகும். கான்ட்ராக்ட் பேசிஸ்ல இருக்கிறவங்களுக்குலாம் வேலை நிரந்தரமாகும். திடீர் அதிர்ஷ்டம் அப்படி வந்து சேரும். அதே சனி பகவான் வந்து இவங்களுக்கு பிஸ்னஸ் நல்லா உயர்த்தி கொடுப்பார். புதுசாக பலர் வந்து தொழில் துவங்குவாங்க. அந்த தொழிலில் பெரிய வெற்றி கிடைக்கும். யாரெல்லாம் வந்து ஃபாரின் போகணும்னு ஆசைப்படுறாங்களோ உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். தாய் மண்ணை விட்டு விட்டு வெளி மாநிலங்கள், வெளி நாடுகள் போகக்கூடியவர்களுக்கு பெரிய வளர்ச்சி வரும். 4ஆம் இடத்துல சனி பகவான் வருகிற போது அது வந்து மாத்ரு ஸ்தானம் பேர். அம்மாவை குறிக்கக்கூடிய ஸ்தானம். அப்போ அம்மாவுக்கு ஏதோ ஒரு மனக்குறை வீட்டில் இருந்துகிட்டே இருக்கும். மனைவியவும் தாயவும் பேலன்ஸ் பண்ணுறது பல தனுசு ராசிக்காரங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி தாயாருடைய ஹெல்த்தில் அதிக கான்சென்ட்ரேட் பண்ணணும். தனுசு ராசிக்காரங்க சுகஸ்தானத்தில் சனி பகவான் வராருன்னு சொல்லும்போது தன்னுடைய ஹெல்த்தையும் அதிகம் பார்க்கணும். இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும். 6ஆம் இடத்தையும் சனி பார்க்குறாரு. நல்ல வேலை கிடைக்கும், கேட்குற கடன் உதவி கிடைக்கும், பிஸ்னஸை டெவலப் பண்ண முடியும்,
அவங்க நல்ல பணியாளர்களும் கிடைப்பார்கள். இதெல்லாம் தனுசு ராசிக்கு. இவங்க யாரை வழிபட்டால் மிகுந்த நன்மைகள் நடக்கும் இந்த காலகட்டத்தில் அப்படின்னா, முதல்ல இவர்கள் செய்ய வேண்டிய வழிபாடு ஸ்ரீராமர் வழிபாடு. அதை விடவே கூடாது. ஸ்ரீராம ஜெயத்தை டெய்லி நோட்டு போட்டு 108 முறை எழுதிட்டு வரணும். இன்னொன்று, நிறைய தர்மம் செய்ய வேண்டும். அந்த தர்மங்கிறது அன்னதானமாக இருக்கணும். முடிந்தவரை இவர்கள் வியாழக்கிழமை தோறும் அன்னதானம் செய்வது பெரிய வெற்றியை தரும். குறைந்தபட்சம் ஒரு 3 பேருக்கு அன்னதானம் செய்யணும். அந்த அன்னதானம் மிகப்பெரிய வளர்ச்சியை, முன்னேற்றத்தை இவர்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். மகர ராசிக்கு இந்த 2026 சனி பெயர்ச்சி என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது? மகர ராசி என்பது 10வது ராசி. காலபுருஷ தத்துவத்துல 10வது ராசி. மகர ராசிக்கு அதிபதியே சனி பகவான் தான். அந்த சனி பகவான் இதுவரை இவங்களுக்கு 7.5 சனியாக இருந்தது. இந்த மகர ராசிக்காரங்க எப்படிப்பட்டவங்கன்னா, உழைக்க தயங்காதவர்கள், கடுமையா உழைக்கிறவங்க. அதே சமயத்துல தெய்வ நம்பிக்கை இருக்கிறது, அளவாத்தான் தெய்வ நம்பிக்கை இருக்கு. ஏன்னா சனி பகவானுடைய வீட்டை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்களே, இவர்கள் மிகப்பெரிய அளவுக்கு தெய்வ நம்பிக்கை இருக்காது, அளவா இருந்துகிட்டே இருப்பாங்க. பலருக்கு பாத்தீங்கன்னா அப்பாவோட பிரச்சனை கொடுக்கும். அந்த மகர ராசிக்கு அஷ்டமஸ்தானம் சூரியனுடைய வீடு சிம்மம். அதனால அப்பாவோட பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கும். சில பேருக்கு சின்ன வயசுல எங்க அப்பா இல்லாம போயிட்டாருப்பாங்க. சில பேர் எங்க அப்பா ஒரு ஊர்ல, நான் ஒரு ஊர்ல வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றவங்க இருப்பாங்க. தந்தையை பிரிந்த பிறகு மிகப்பெரிய அளவுக்கு வளர்ச்சி அடைந்தவர்கள் மகர ராசியில இருப்பாங்க. அப்படியெல்லாம் உள்ள இந்த மகர ராசியில உழைக்க தயங்காத இவர்களுக்கு வெற்றி மகுடம் சூட்டப்படக்கூடிய ஒரு 2.5 ஆண்டுகள் வருது. அற்புதமான காலம். இந்த காலகட்டத்தில் 3ஆம் இடத்துல சனி பகவான். சனிக்கு பிடித்த இடம் அந்த 3வது ஸ்தானம். அதனால இவங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும். ஜாப் சம்பந்தமா எந்த முயற்சி வேணா எடுக்கலாம் சார். இதுக்கு முன்னால எனக்கு சரியா வேலையே கிடைக்கல, எனக்கு ஒரு பிரச்சனையாவே இருந்துச்சு அப்படிங்கிறவங்க இப்போ முயற்சி எடுத்து பார்க்கட்டும். ஏற்கனவே கிடைக்கலன்னு சொல்லி விட்ட ஜாப்புக்கு கூட இப்போ ட்ரை பண்ணட்டும், வேலை கிடைக்கும். அதே மாதிரி மல்டிநேஷனல் கம்பெனியில் இப்போ வேலை கிடைச்சே தீரும். வேலை நிரந்தரம் இல்லாதவர்களுக்கு வேலை நிரந்தரமாக கிடைக்கும். அட்லீஸ்ட் கான்ட்ராக்ட் பேசிஸில் ஜாப் ட்ரை பண்ணுறவங்களுக்கு அந்த பேசிஸில் ஜாப் கிடைக்கும். அது யோகம் உண்டு. ஃபாரின் ஜாப் கிடைச்சே தீரும். இவங்க தைரியமாக இப்போ முயற்சி பண்ணலாம். ஏன்னா சனி பகவான் 9ஆம் இடத்தோடு தொடர்பு இருக்கிறார். நல்ல ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கொண்டு வந்து கொடுக்கும். நான் முதல்ல சொன்னேன், அப்பா பிள்ளை உறவுக்கும் அப்பாவுடைய ஹெல்த்துக்கும் இவங்க அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய ஒரு அவசியமும் இப்போ இருக்கு. சனி பகவான் இவர்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கிறார். ரொம்ப நாளா இவங்க நான் ஏதோ கஷ்டத்தில் இருக்கேன்னு சொல்லக்கூடிய சிலருக்கு கூட இவங்க ஊர் பக்கத்தில் இவங்க சொத்து இருந்துச்சு அப்படி புதிய தகவல் வரும். யாரோ சொல்லுவாங்க, ஊர் பக்கத்தில் உங்க தாத்தா வாங்கி போட்ட சொத்து இருக்கப்பா, கவனிக்காம விட்டீங்களே, போய் பாருங்கம்பாங்க. திடீர் என்று சொத்து அதிர்ஷ்டம் சேரும். அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் செயற்கை முறை கருத்தரித்தல் குழந்தை பாக்கியம் உண்டாகும். மகர ராசிக்காரங்களுக்கு ஏன் சார் கல்யாணமே ஆகலையே அப்படிங்கிறவங்களுக்கு நிச்சயமாக இப்பொழுது திருமணம் கூடி வந்தே தீரும். அதில் சந்தேகம் இல்லை. மிகப்பெரிய ஏற்றம், மிகப்பெரிய உயர்வு, ஃபினான்ஷியலாக வெற்றி கொடியிட்டுவாங்க. பெரிய வளர்ச்சி இவங்களுக்கு வரும். ஸோ இதெல்லாம் நிறைய நன்மைகள் இவங்களுக்கு காத்திருக்கு. எந்த ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடும்போது மட்டும் ஷரத்துக்களை படிச்சுட்டு தான் கையெழுத்து போடணும், அவசரப்படக்கூடாது. வீட்டுக்கு பக்கத்தில் என்ன காவல் தெய்வம் இருக்குன்னு பார்க்கணும். மகர ராசிக்காரங்க மிக முக்கியமாக காவல் தெய்வம் வழிபாடு செய்யணும். வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு முனீஸ்வரன் கோயில், ஐயனார் கோயில், கருப்பு கோயில், இப்படி எந்த கோயில் இருந்தாலும் சரி, அந்த கோயிலுக்கு சென்று மத்தியான பொழுது இருக்கு பாருங்க, ஒரு 12 மணி அளவுக்கு போகணும். அந்த நேரத்தில் பைரவரை வழிபடணும், இந்த காவல் தெய்வங்களை வழிபடணும். அப்படி வழிபட்டால் மிகப்பெரிய மேன்மைகள் இவர்களுக்கு சேரும். அதே போல இந்த காலகட்டத்தில் குடும்பத்திற்கு தேவையான பொருள்கள் வாங்குவது, கார் வாங்குவது, புதிய சொத்து வாங்குவது, இப்படிப்பட்ட யோகமெல்லாம் இருக்கும். இவர்கள் பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய உயர்வுகள் தேடி வரும். மகர ராசிக்காரங்களுடைய பிள்ளைகளுக்கு நிறைய தங்கம் வாங்கும் யோகம் மகர ராசிக்கு இப்போ கிடைக்க போகுது. கும்பராசி நேயர்களுக்கு 2026 சனி பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது? கும்பராசிக்காரங்களுக்கு சார், கும்பம்னு சொன்னா அதுக்கு கலசம்னு பேர். கோபுரத்தின் உச்சியிலே இருக்கக்கூடிய கலசம், அந்த கலசத்தை எல்லாரும் கையெடுத்து கும்பிடுவாங்க. கும்பராசிக்காரர்கள் எப்பொழுது என்ன பண்ணணும்னா, கோயில் கலசங்களை வழிபாடு செய்யணும். வீட்டில் கூட கேட்டிங்கன்னா, அவங்க வீட்டு பூஜை ரூமில் ஒரு கலசம் வைக்கணும். கலசங்கிறது ஒரு செம்பில் மேல் பகுதியில் நிறைய மாவிலைகள், நடுவிலே தேங்காய், சந்தனம், குங்குமம் இட்டு வச்சிருக்கணும். அந்த கலசத்துக்குள்ள தண்ணீர் நிரப்பி 1 ரூபா காயினை போட்டோ, சில பேர் வெள்ளிக்காயின் தங்கக்காயின் போடுவாங்க, அப்படி வைத்தோ அவங்க வீட்டு பூஜை ரூமில் கும்பராசிக்காரங்க வச்சிடணும். அப்படி வைத்து விட்டு அதை வழிபாடு செய்கிற போது இவர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றம் வரும்.
கும்பராசிக்காரங்களுக்கு இப்ப என்ன ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னா, சனி பகவான் ஜென்மத்தை விட்டு விலகுகிறார். நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிட்டாங்க சார். கடந்த சில வருடங்களாகவே கும்பராசிக்காரங்க நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிட்டாங்க. இனி ஒரு கஷ்டம் அவங்களால தாங்க முடியாது, அப்படி இருக்கு. அதுக்காக 7.5 சனி முடிஞ்சிருச்சான்னா முடியல. 7.5 சனி இன்னும் 2.5 ஆண்டு காலம் இருக்கு. அப்ப இனி ஒரு கஷ்டத்தை தாங்க முடியாதுன்னு சொல்றீங்களே, என்னதான் செய்யறது அப்படின்னா, இதுவரை துன்பத்தை கொடுத்த சனி பகவான் இனி பொருளாதார உயர்வை தருவார். நீங்க எந்த கும்பராசிக்காரங்களை வேணா போய் கேளுங்க, ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூவை சொல்லுவாங்க. அது சம்பந்தமா புலம்புவாங்க. எனக்கு கழுத்து வலி இருந்துச்சு, எனக்கு முதுகு வலி இருந்துச்சு, எனக்கு பேக் பெயின் இருந்துச்சு, இப்படி சொல்லுவாங்க. பெண்களாக இருந்தால் எனக்கு மெனோபாஸ் ப்ராப்ளம் இருந்துச்சு, இப்படி பல பேரும் சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் கும்பராசிக்கு இருந்துச்சு. அந்த கும்பராசிக்கு இப்ப 2ஆம் இடத்துக்கு சனி பகவான் வரும்போது பினான்சியலா பெரிய வளர்ச்சியை அவர் கொடுத்துருவாரு. உங்க குடும்பத்துல நல்ல காரியத்தை முடிச்சு கொடுப்பார். இப்போ உங்க மகனுக்கு கல்யாணம், மகளுக்கு கல்யாணம், இப்போ கூடி வந்துடும். சனி பகவான் அந்த அனுக்கிரகத்தை செய்ய போறாரு. கும்பராசிக்காரங்களுக்கு திருமண தடை இருந்துச்சுன்னா திருமண தடை நீங்கிடும். சார், கல்யாணம் பண்றதுக்கு காசு இல்லைன்னா காசு வந்து சேரும். அதே மாதிரி பிஸ்னஸ் பண்றவங்க இது வரைக்கும் சும்மாவே உட்கார்ந்துருக்காங்க, பிஸ்னஸே பண்ண முடியல, கடையை இழுத்து முடிடுவோம், ஷட்டரை போட்டுருவோம் அப்படின்னு நினைச்சவங்க கூட திரும்ப பிஸ்னஸ் ஆரம்பிப்பாங்க. அது ஒரு வளர்ச்சியை கொண்டு வந்து கொடுக்கும். இவர்களுக்கு குருவுடைய வீடுங்கிறது தான் இவங்களுக்கு தனஸ்தானம். அந்த தனஸ்தானத்தில் சனி பகவான் உட்காருகிற போது மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சியை அவர் கொடுத்து விட்டு தான் செல்வார். ரொம்ப நல்லா இருப்பாங்க. இவங்க பிள்ளைகளுக்கும் நல்ல முன்னேற்றம். பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு பாருங்க, இந்த சனி பகவான் வந்து இப்போ இவங்களுக்கு லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால மிகப்பெரிய லாபம் இவங்களுக்கு வரும். பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் பொருளாதார உயர்வு, நல்ல லாபம், நல்ல பார்ட்னர்ஷிப் அது கிடைச்சிரும். இன்னும் ஒரு யோகம் என்னன்னா, வேலை பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக ப்ரமோஷன் கிடைக்கும். இது உண்டு. ஆனால் உடல் அசதி, கைகால் அசதி, உடல் அசதி இது கும்பராசிக்கு இருந்துகிட்டு இருக்கும். ஸோ தேக ஆரோக்கியத்துக்கு அதிக முக்கியத்துவம் இவர்கள் கொடுக்கணும். நல்ல ஆயில் பாத் இவங்க எடுக்கணும். இதெல்லாம் இவங்களுக்கு நல்லது. குலதெய்வ வழிபாடு செய்யணும். கும்பராசிக்காரங்க மிக முக்கியமாக செய்ய வேண்டியது குலதெய்வ வழிபாடு செய்யணும். நான் முதல்ல சொன்ன மாதிரி வீட்டில் கலசம் வைத்து இவர்கள் அதுக்கு ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வருகிற போது வாழ்க்கை அற்புதமாக அமையும். மீனராசி நேயர்களுக்கு இந்த 2026 சனி பயிற்சி என்ன மாதிரியான பலாபலங்களை தரப்போகுது? காலபுருஷனுடைய நிறைவான ராசி மீனராசி. இந்த மீனராசியில பாத்தீங்கன்னா சனி பகவான் இப்பொழுது கும்பத்திலிருந்து மீனத்துக்குள்ளதான் வந்து உட்கார்ந்துருக்காரு. இவர்களுடைய ராசியிலேயே குரு பகவான் உடைய ராசி அது. அந்த ராசியிலேயே இந்த சனி பகவான் வந்து உட்கார்ந்துருக்கிறார். அப்ப என்ன ஒண்ணுன்னு கேட்டீங்கன்னா, மீனராசிக்காரர்கள் பொதுவாக நிறைய நல்ல எண்ணங்கள் உடையவர்கள். நிறைய பேர் பேங்கிங் செக்டாரில் ஒர்க் பண்ணுறவங்க, ஆசிரியர்களாக இருக்கக்கூடியவங்க, நீதிபதிகளாக இருக்கக்கூடியவர்கள் பல பேர் மீனராசியில் இருப்பாங்க. அதுக்கு என்ன காரணம்? அது குருவுடைய வீடு. அதனால இப்போ சனி பகவான் வந்து உட்காரும் போது ஏற்கனவே நியாய தர்மம் பேசக்கூடியவர்கள் பல மீனராசிக்காரங்க. நீங்கள் ஒரு நெருங்கிய நண்பராக இருந்தால் கூட, இவங்க ஒரு அரசு அலுவலகத்தை ஒர்க் பண்ணுறாரு மீனராசிக்காரர், நீங்கள் போய் ஒரு ஹெல்ப் கேட்குறீங்க, சட்டத்துக்கு புறம்பாக இருந்தாலும் சொல்லிடுவாரு, சட்டத்துக்கு புறம்பு இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிம்பாரு. இது மீனராசி பேசக்கூடிய ஒரு இயல்பு. இப்போ சனி பகவான் வந்து உட்காருகிற போது இன்னும் இவர்கள் நியாய தர்மத்தை நிறைய பேசுவாங்க. சமீபத்தில் பலருக்கு வேலை மாற்றம் ஏற்பட்டிருக்கும். இந்த மீனராசிக்காரங்க பலர்கிட்ட கேட்டீங்கன்னா வேலை மாறி இருப்பார்கள். நல்ல நண்பர்களை நம்பி வேலை மாறி இருப்பாங்க. அதுவும் நடந்திருக்கும். நம்ம எதிர்காலம் முன்னேறிடும், இந்த இடத்துக்கு போனால் எப்படியும் ஜெயிச்சிருவோம், ஆரம்ப காலகட்டத்தில் போராட்டம் இருக்கும், எதிர்காலம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையை அவங்களுக்கு கொடுத்துருக்கும். இதெல்லாம் மீனராசிக்கு இப்போ உண்டு. இப்போ கிடைக்க போகிற அந்த வேலை மாற்றம் ஒன்று கிடைச்சிருக்கும், இல்லை கிடைக்க போகுது. இந்த வேலை மாற்றம் இவர்களுடைய கடுமையான உழைப்பு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கும். இந்த மீனராசிக்காரர்களுக்கு சனி பகவான் எங்க இருக்காரு பார்க்கிறாருன்னா 3ஆம் இடத்தை பார்க்கிறார். நிறைய பயணங்கள் அமையும். இந்த தள்ளு வண்டியில வியாபாரம் நடத்துறவங்க, அலைந்து திரிந்து தொழில் செய்யக்கூடியவர்கள், டிரைவர்களாக இருக்கக்கூடியவங்க, வீடுகளுக்கு உணவு கொண்டு போய் கொடுக்கக்கூடிய தொழில், இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா தொழில் செய்கிற வாய்ப்பு இவங்களுக்கு வரும். மெயின் தொழில் மட்டும் இல்லாமல் ஒரு வேலை செய்துட்டு இருக்காங்கன்னா எக்ஸ்ட்ரா வேலையை எடுத்து இப்போ செய்வாங்க. அதில் ஒரு பெரிய முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்படும். இந்த சனி பகவான் உங்களுடைய 7வது ஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்போது என்ன கேட்டிங்கன்னா, பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ், புதிய பார்ட்னர் வருவாங்க, பழைய பார்ட்னர் சில பேர் பிரிஞ்சு போவாங்க. அதுவும் நடக்கும். கணவன் மனைவி கடையில் ரொம்ப பொறுமையாக நடந்துக்கணும். அது நடந்து கொள்ள வேண்டியது இவர்களுக்கு. அப்படி இல்லைன்னா குடும்பத்தில் பிரச்சனை கொடுக்குது. தன்னுடைய தாய், தந்தை போன்ற குடும்பத்து பெரியவர்கள் உடல் நலத்தில் அக்கறை எடுக்கணும். ஏதோ ஒரு உடம்பு அலுப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கும். எந்த உடம்பு அலுப்பை பற்றியும் கவலைப்படாமல் கடினமாக உழைக்கணும். கடினமாக உழைக்க சனி பகவானுக்கு பிடிக்கும். இவங்க லைஃப்பில் முன்னேறிடுவாங்க. கர்மஸ்தானத்தை சனி பார்க்குறாரு, நல்ல வேலையை கொடுப்பாரு. அதே நேரத்தில் வீட்டில் இருக்கக்கூடியவங்க, கர்ம சனின்னு சொன்னாலே வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுடைய
ஆயுளில் உடல் நலத்தில் அக்கறை எடுப்பது என்பது மிக அவசியம். இவங்க யாரை வழிபடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமாக தர்ப்ப ஆரண்யேஸ்வரர் இருக்கிறார் திருநள்ளாறு, அங்கு சென்று வர வேண்டியது இந்த மீனராசிக்காரர்களுக்கு காலத்தின் கட்டாயம் அவசியம். அது ஒன்று செய்யணும். இரண்டாவது, தன்னுடைய வீட்டிலேயே பார்த்தீங்கன்னா வடகிழக்கு மூலையில ஒரு பாத்திரத்துல தண்ணீர் வைத்து அந்த தண்ணீரை ஒரு நாள் முழுக்க வைத்திருந்து அந்த தண்ணீரை மறுநாள் செடிகளுக்கு ஊற்றணும். இப்படி தினந்தோறும் வீட்டுடைய வடகிழக்கு மூலையில தண்ணீர் வைத்திருந்து அதை கொண்டு போய் ஒரு நாள் செடிகளுக்கு ஊற்றி வருவது என்பது இவர்களுக்கு மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சி, வேலையில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் தீரக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய பிஸ்னஸ் இப்போ ஆரம்பிப்பதில் கொஞ்சம் நிதானமாக நல்ல நண்பர்களை வச்சுக்கிட்டு ஆரம்பிக்கிறோம், முன்னேற்றம் தரும். ஸோ மீனராசிக்கு சனி பகவான் அவருடைய ஜென்ம ராசியிலே வந்து உட்கார்ந்தால் கூட நிறைய நன்மைகளை தரப்போகிறார்கள் தான் உண்மை. 12 ராசிகளுக்கான சனிப்பெயர்ச்சி பலன்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி சார்.